இந்த பேன் இண்டியான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அவங்க ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஸோ அது இது ஃபோட்டோகிராஃபி, அதே மாதிரி டைலாக்ஸு படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. டைலாக்ஸு அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ படம் எனக்கு எப்போ மோகன் பாபுன்னா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வரும் எப்போவுமே. மோகன் பாபுன்னு சொன்னதுன்னு திருப்பதியில் லட்டு சினிமா ஸ்டார் டிக்கெட் டப்பு எடுத்துகிட்டு எவரம்மா நம்புத்தார் அப்படின்னு சொல்லி தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் அடித்து அந்த படம் பார்க்கும். அதனால் அவரை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வச்சுருக்கோம். பட் இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மோகன் பாபுன்னா கண்ணப்பர். திரு மோகன் பாபு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த கண்ணப்பா படம் மெய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு படமாக கண்ணப்பருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அழகாகவும் பக்தியோடும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே மோகன் பாபு அவர்களும் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். நம்முடைய சரத்குமார் அவர்களும் அருமையாக நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் அற்புதமாக செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணு இவ்வளவு மெச்சூரிட்டியாக இவ்வளவு அழகாக இந்த படத்திலே கண்ணப்பராகவே மாறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த படம் ஆந்திராவிலே மிக பிரபலமாக சென்று கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலே இது மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணப்பா படம் பார்த்த எஃபெக்ட்லேருந்து நான் இன்னும் மீளலை. நமது நாட்டின் பாரம்பரியம் என்ன, நமது கல்ச்சர் என்ன, ஆன்மீகம்னா என்ன, பக்தினா என்ன, ஒன்றொன்றையும் ரொம்ப அருமையாக விளக்கியிருக்கு. சின்ன வயசில் 10 வயசாக இருக்கும்போது நம்ம பாட்டி மடியில் உட்காந்து இந்த மாதிரி புராணங்களை கேட்போம். வெறும் கதை கேட்குறதுக்காக இல்லை, நம்ம நாட்டோட பெருமை. ஒரு அற்புதமான புராண படத்தை பார்த்துருக்கோம். தயவுசெய்து இது ஆன்மீகர்களுக்கு மட்டும் இந்த படம்னு நினைக்காதீங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் முக்கியமாக இந்த படத்தை பார்க்கணும். அதன் தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த படம் அத்தனை பேரும் பார்க்கணும். என்னுடைய நன்றியை தான் சொல்ல முடியும் மோகன் பாபுக்கும் டைரக்டருக்கும். அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவருடைய மகன் கண்ணப்பனாகவே வாழ்ந்திருக்கிறார். அண்ட் நம்ம சரத்குமார் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறார். ஒருத்தரும் பிரமாதமாக போட்டிருக்கார். விஷுவல்ஸ் ஆர் பிரில்லியன்ட், ஃபோட்டோகிராஃபி இஸ் பிரில்லியன்ட், மியூசிக் பை ஸ்டீஃபன் தேவசி இஸ் பிரில்லியன்ட். இது ஒட்டுமொத்தமாக நாம் இந்த பாரதத்தில் பிறந்ததோட அர்த்தம் என்ன, நாம் ஒரு பாரதியன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏன் பெருமை போடுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த கண்ணப்பா. இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தேங்க்ஸ் டு மோகன் பாபு அண்ட் ஹிஸ் டீம் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. மோகன் பாபு அவர்களை வாழ்த்து தெரிவிக்கணும். எங்கள் அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஒரு முறை நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியுமான்னு. அவர் என்னை பார்த்து சிரிச்சு என்கிட்ட சொன்னார், இந்த கரண்ட்டு தெரியுதான்னு. ஆமாம். போய் தொடுன்னு. தொடமாட்டேன்னு. அதுதான் கடவுள். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எங்கேயோ இருக்கு. ஏதோ ஒரு விஞ்ஞானம் இல்லாட்டி என்ன வேணாலும் சொல்லு, ஏதோ ஒன்று இருக்குது. அது என் சின்ன வயசில் சொன்னது என் மைண்டில் எப்போவுமே இருக்கு. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது அது நமக்கு அது ஏதோ ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு கோயிலுக்கு போனோன்னா கூட ஒரு பிராப்தம் இருந்தால் தான் நாங்கள் போக முடியும். இந்த படம் இன்று காலகட்டத்துக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இது ரெண்டையும் கலந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் மீறி நமக்குள்ளே வரணும் ஒரு நம்பிக்கைங்கிறது தான் இந்த கதை. இது எவ்வளோ அழகாக, அதுவும் விஷ்ணு அவங்க நடித்ததெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அவங்க எடுத்த விதம். இந்த படம் பிடிப்பு நடக்கும்போது என்னுடைய கணவர் சரத்குமார் அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரமாதமான ஒரு பாத்திரம். அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம் எல்லாமே வரும். அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, இது ஒரு தெய்வீக செயல் தான் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது. அந்த வகையில் இந்த படம் அவ்வளோ இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு, இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு
எவ்வளோ பேர் கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம். இதை பார்த்தா உண்மையிலே நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி நம்மளை மீறி இருக்குங்கிறது இந்த படம் வந்து சுட்டி காட்டுது. நன்றி. அதாவது ரொமான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. இப்படி இது எல்லாம் வந்து பார்த்துட்டே வந்ததுன்னு என்னடா கண்ணப்படனா மெயின் ஒன்று ஸ்டோரி நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டது இருக்குது. அந்த படம் பார்க்கல, இருந்தாலும் அந்த கதையை தெரியும் இல்லையா, அது மறந்தே போச்சு. அந்த கடைசி போர்ஷன் வரும்போது தான் அது ஞாபகம் வருது. படத்தில் லொக்கேஷன் இந்த படத்துக்குன்னே தேடி எங்கே போய் பிடிச்சாங்கன்னு இல்லை, லொக்கேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு செலெக்ஷன், இந்த பேன் இண்டியான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அவங்க ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஸோ அது இது ஃபோட்டோகிராஃபி, அதே மாதிரி டைலாக்ஸு படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. டைலாக்ஸு அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ படம் எனக்கு எப்போ மோகன் பாபுன்னா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வரும் எப்போவுமே. மோகன் பாபுன்னு சொன்னதுமே திருப்பதியில் லட்டு சினிமா ஸ்டார்டிக்கிற டப்பு எடுத்துட்டு எவரம்மா நம்புத்தார் அப்படின்னு சொல்லி தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் அடித்து அந்த படம் பார்ப்போம். அதனால் அவரை பார்க்கும்போது தான் அதுதான் ஞாபகம் வச்சுருக்கோம். பட் இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மோகன் பாபுன்னா கண்ணப்பர் அப்படிங்கிறது தான் மைண்டுக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் பையனுக்காக எடுத்தாரா இல்லை அவர் பக்தி பிரளயத்தில் எடுத்தாரா தெரியல. படம் பார்க்கும்போது லாஸ்ட்டில் உண்மையிலேயே அந்த எமோஷன் நமக்கு வந்து சாதாரணமாக எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் டக்கு சிவசிவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடச்சிது. ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லாத்துக்குமே படத்தில் இது பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். கண்டிப்பாக அந்த படத்தை சொல்கிறத விட பார்க்குறது தான் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணப்பா வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த படம் பார்த்தோன்னா கடவுள் நம்பிக்கை வர மாதிரி அமைய படம். எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் and what a performance. Vishnu Manchri has done a magic kind of a performance. His action, his emotion, and it was supported by Mohan Babu sir கூட சேர்ந்து நடித்து இந்த படத்தை தயாரிக்கிறது முதல்ல தைரியம் வேணும். இந்த மாதிரி ஒரு படம் இது இவ்வளோ ஒரு கிராண்டியூராக, அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபென்டாஸ்டிக், மியூசிக் எக்ஸலன்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ். இது டோட்டலி இட் இஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மேஜிக் ஃபிலிம் தான் சொல்லுவேன் நான். ஒரு படம் போனதுன்னு தெரியல, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆகி இப்போது மோகன் பாபு சார் மாதிரியே சரத்குமார் இருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்த கம்பீரம், அந்த நடையாகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த மாதிரி விஷுவல்ஸ், அந்த மாதிரி ஒரு எமோஷன். இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டதுக்கு மோகன் பாபு சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியோடு போகிறேன். தேங்க்யூ.